நடிகரும் மற்றும் இயக்குனருமான தனுஷ் இருக்கார் இல்லையா, இன்னும் ஏகப்பட்டது சொல்லிட்டு போகலாம். தயாரிப்பாளர், பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு திறமையானவர் தான் தனுஷ். அவர் வந்து இட்லி கடை அப்படின்னு ஒரு படத்தை இயக்கி நடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறாரு. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து குட் பேட் அக்லியோட வந்து மோதுறதா கிளாஸ் விட்றதா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அப்புறம் வர்றதுனால அதிக தேட்டர் வாங்குறதுனால கொஞ்சம் தள்ளி போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதராசி படம் விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வந்து கொஞ்சம் தனுஷ் பின்வாங்கின மாதிரி வந்து சினிமா வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே வந்து டைரக்ஷன்ல நிறைய ஹிட் கொடுத்தவர். ஸோ அவர் வந்து அப்படி போக வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹாலிடேல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட பிளானு. இப்போ ரீசெண்டாக மதராசி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு, இப்போ அவர் பக்காவா பிளான் பண்ணி அக்டோபர் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்துட்டு தனுஷ் அவர் வந்து சிவகார்த்திகேயனுக்கு பயந்துட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றா ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பின்வாங்குறாரு, தயங்குறாரு, அவர் கலெக்ஷன் போயிடும் பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி சில நியூஸ்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. தனுஷ் வந்து ஒரு பக்கா பிளானோட தான் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாரு. இது எதனால் அப்படின்னா, அந்த வந்து டே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹாலிடேவாக வரதுனால கண்டிப்பாக வந்து நம்ம படம் ஹிட் ஆகும் வாய்ப்பு இருக்குது, நிறைய கலெக்ஷன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானோட தான், ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜியோட தான் வராரு. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே வந்து ராயன் படம் வந்து ஒரு ஹிட் கொடுத்து ஒரு 100 crores மேலே கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த படமும் எந்த அளவுக்கு ரீச் பண்ணுது அப்படின்ற பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.